இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. என்னாகமத்தின் புத்தகம் 21வது அதிகாரம் 8ஆம் வசனம். The book of Numbers chapter 21 verse 8. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். The Lord said to Moses, make a snake and put it on a pole. Anyone who is bitten can look at it and live. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்தபோது, in the wilderness when the Israelites murmured and complained against the Lord, கொள்ளிவாய் சர்ப்பங்கள் அவர்களை கடித்தது. poisonous snakes had bitten them. சிலர் மரித்து போனார்கள், பலர் மரிக்கும் தருவாயில் இருந்தனர். Many were dying and many had died. அப்பொழுது தேவன் மோசேயை நோக்கி, and then the Lord said to Moses, வெங்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தில் உயர்த்தி வைக்கும்படி சொன்னார். He said, make a replica of a poisonous snake and attach it to a pole. அதை நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான் என்று தேவன் கட்டளையிட்டார். And the Lord said, all who are bitten will live if they simply look at it. இந்த வெங்கல சர்ப்பம் இயேசுவுக்கு அடையாளமாய் இருக்கிறது. This bronze serpent is a sign of Jesus. கம்பம் கல்வாரி சிலுவைக்கு அடையாளமாய் இருக்கிறது. And the pole signifies the cross. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில், Gospel of John chapter 3 verse 14, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இதை தெளிவுபடுத்துகிறார். Our Lord Jesus Christ himself clarifies this. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். He says, just as Moses lifted up the snake in the desert, so the Son of Man must be lifted up. முதல் மனிதனாகிய ஆதாம் பாவம் செய்தபோது, when the first man Adam had sinned, சர்ப்பமாகிய பிசாசினால் தீண்டப்பட்டான். he was affected by the serpent who was Satan. அவனுடைய வித்திலிருந்து பிறந்த மனுக்குலம், and the seed that came out of him, பாவம் வியாதி என்ற விஷத்தினால் பாதிக்கப்பட்டு தவிக்கின்றது. has been affected by the venom called sin and sickness. இவர்களை இந்த விஷத்தின் கொடூரத்திலிருந்து மீட்க, in order to deliver him from this effect of poison, இயேசு கிறிஸ்து மனுக்குலத்தின் சார்பில் கல்வாரி சிலுவையில் பாவமானார், சாபமானார். Jesus became a curse and a sin for mankind on the cross. 2 கொரிந்தியர் புத்தகம் 5வது அதிகாரம் 21வது வசனத்தை பார்ப்போம் என்றால், if you read from the book of 2 Corinthians chapter 5 verse 21, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்கிறது. it says God made him who had no sin to be sin for us, so that in him we might become the righteousness of God. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம் 10வது வசனத்தில், in the book of Isaiah chapter 53 verse 10, கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லுகிறது. it says, yet it was the Lord's will to crush him and to cause him to suffer. மனுக்குலத்தின் சார்பில் இயேசு வியாதியாக்கப்பட்டார் என்று சொல்லுகிறது. it says that Jesus was afflicted with sickness for the sake of mankind. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 13வது வசனத்தில், in the book of Galatians chapter 3 verse 13, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று சொல்லுகிறது. it says Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us, for it is written, cursed is everyone who is hung on a tree. மனுக்குலத்தின் சார்பில் இயேசு சாபமானார். Jesus became a curse for the sake of mankind. கல்வாரியில் இயேசு சபிக்கப்பட்ட சர்ப்பமாகவே தொங்கினார். Jesus hung on the cross as a cursed snake. விஷமாகிய பாவம் வியாதி சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். He had carried upon himself the venom of sickness, sin and curse. சபிக்கப்பட்ட மனிதனுக்கு இன்று ஒரே நிவாரணம் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே. Jesus is the only remedy for mankind who is under a curse.
அன்று மோசேயினால் உயர்த்தப்பட்ட வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த எவனும் பிழைத்துக் கொண்டான். Everyone who looked at the snake that Moses had lifted on a pole lived. சிறிய பாம்பினால் கடிக்கப்பட்டவனோ பெரிய பாம்பினால் கடிக்கப்பட்டவனோ வித்தியாசம் இல்லை. There was no difference whether they were bitten by a big snake or a small snake. இன்று உங்களுடைய பாவம், சாபம், வியாதி, பிரச்சனை சிறியதோ பெரியதோ வித்தியாசம் இல்லை. There is no difference whether your problem, your sin, your sickness or your disease is small or great. கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் காயங்களை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். If you would look upon the stripes of Jesus on the cross, you would be healed. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 45:22 In the book of Isaiah chapter 45 verse 22, பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள், நானே தேவன், வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். the Lord says, let all the world look to me for salvation, for I am God and there is no other. ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற பதத்திற்கு குணமாக்கப்படுவீர்கள் என்று ஒரு அர்த்தம் உண்டு. One of the meanings for salvation is to be healed. அன்று வெங்கலத்தை நெருப்பில் போட்டு அதை சம்மட்டியால் அடித்து மோசே வெங்கல சர்ப்பத்தை உருவாக்கினது போல, Just as Moses took bronze and placed it in a furnace and beat it to make a serpent, நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவம், சாபம், வியாதி நிமித்தம் தேவ கோபாக்கினை என்னும் அக்கினியினால் வாதிக்கப்பட்டார். in the same manner our Lord Jesus Christ was afflicted by the fiery wrath of God for the sake of our sin, our sickness, our curse and every problem. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53 அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, The book of Isaiah chapter 53 verse 5 says, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசுவின் மேல் வந்தது, அவருடைய காயங்களால் நாம் சுகமாகிறோம் என்று. It says that he was pierced for our transgression and he was crushed for our iniquities. The punishment that brought us peace was upon him. சமாதானம் என்ற பதத்தின் அர்த்தம் என்னவென்றால், The meaning of peace is, ஒன்றும் குறைந்து போகவில்லை, ஒன்றும் முறிந்து போகவில்லை என்பதாகும். it means nothing is missing and nothing is broken. நமக்கு சமாதானத்தை தரும் ஆக்கினியை இயேசு ஏற்றுக்கொண்டார். Jesus took the punishment that brought us peace. அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பரிபூர்ண வாழ்வு அடைகிறோம். And when we look upon him, we receive the fullness of life. ஆகையால் தான் சங்கீதம் 34:5 That's the reason why in Psalm 34 verse 5, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். the psalmist says, those who look to him are radiant, their faces are never covered with shame. இயேசுவை நோக்கி பார்த்தால் நாம் எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்று பிரகாசம் அடையலாம். If we look to Jesus, we would be radiant and we would be delivered from all problems. நாம் வெட்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. There is no need for us to be covered with shame. எப்படி நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், If you ask how can we look upon him, நம்முடைய மனதினால் நோக்கி பார்க்க வேண்டும். we have to look to him with our hearts. நம்முடைய கண் அல்ல, நம்முடைய கண் மூலமாய் நம்முடைய மனம் தான் பார்க்கிறது. It is not our eyes, but through our eyes we have to look with our hearts. ஆகவே மனக்கண்களுக்கு முன்பாக இயேசுவின் பாடுகளை எப்பொழுதும் நிறுத்துங்கள். Therefore always bring the sufferings of our Lord Jesus before your spiritual eyes. சங்கீதம் 16:8 In Psalm 16 verse 8, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். the psalmist says that I have set the Lord always before me. ஆகவே உங்களுடைய பிரச்சனைகளையும் பாடுகளையும் உங்களுக்கு முன் நிறுத்துவதில் பயனில்லை. Therefore there is no point in setting every sickness and disease before you. அப்படி நிறுத்துவீர்கள் என்றால் பயமும் அவிசுவாசமே உங்களை சூழ்ந்து கொள்ளும். And if you do so, you will be surrounded by fear and doubt. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை எப்பொழுதும் நிறுத்தி நோக்குவீர்கள் என்றால், Instead, if you would set Jesus on the cross at Calvary before you, அன்று நோக்கி பார்த்த இஸ்ரவேலர் அனைவரும் பிழைத்தது போல, just as the Israelites who looked upon the cross and were healed, இன்று நீங்களும் பிழைத்துக் கொள்ளலாம். you also can live. ஒரு இஸ்ரவேலன் வெங்கல சர்ப்பத்தையும் தன் காயத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. An Israelite cannot look at his wound and a bronze serpent at the same time. காயத்திலிருந்து தன் பார்வையை எடுத்து சர்ப்பத்தின் மேல் பதிக்க வேண்டும். He has to turn his eyes from the wound to the bronze serpent. அதுபோல நம்முடைய வேதனைகளிலிருந்து நம்முடைய கண்களை எடுத்து, In the same manner, we have to turn our eyes from every problem. சிலுவையில் நமக்காக தொங்கின இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். And we have to look at Jesus who hung on the cross. ஆகவே உங்களுக்காக பரிதாபப்படுவதை நிறுத்திவிடுங்கள். Therefore stop pitying yourself எதிர்காலத்தை குறித்த கவலையை விட்டு விடுங்கள். and leave every worry of your future. உங்கள் வியாதியின் கொடூரத்தை பற்றி பேசுவதை நிறுத்திவிட்டு, And stop talking about the misery of your sickness. உங்கள் பிரச்சனைகளை மறந்துவிட்டு, And forget all your problems. இயேசுவின் அன்பையும் வல்லமையும் பற்றி பேசுங்கள், தியானியுங்கள். And begin to meditate and speak about Jesus and his power. அவரை நோக்கி பாருங்கள், பிழைப்பீர்கள். Look at Jesus and you will live. இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus is the same yesterday, today and forever.
கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மண்டையில் வருகிறோம். we come to you through your son Jesus Christ. இந்த நாளில் நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக உம்மை We ஸ்தோத்திரிக்கிறோம். thank you for the truth that we have heard today. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வெங்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைத்தது போல, Just as the Israelites looked at the bronze serpent and lived, இன்று கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரித்த உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். we look upon you who died on the cross for us. எங்களுக்காக பாவமான சாபமான உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். We look upon you because you became our sin and our curse. எங்களுடைய வியாதிகளையும் வேதனைகளையும் சுமந்து தீர்த்த உம் மீது எங்களுடைய கண்களை வைக்கிறோம். We look upon you because you are the God who carried all our sickness and our disease. உம்முடைய விலையேற பெற்ற கரத்தில் எங்களுடைய வாழ்வை சமர்ப்பிக்கிறோம். We surrender our lives into your hands. எல்லா பிரச்சனைகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் உம்முடைய கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். We surrender every loss and failure into your hands. அவைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்ற ஜெபிக்கிறோம். We pray that you may change everything into a blessing. எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். We pray that your name alone be glorified through us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus' matchless name we pray. ஆமென். Amen. கர்த்தர் உங்களை May God ஆசீர்வதிப்பாராக. bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.